சாரி சொல்றேன்ல, தெரியாம தானே திட்டின. என்னடி உனக்கு? உன்னை திட்டு காத்தாதெல்லாம் நான் சொல்ல. முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேளு, அதுக்கப்புறம் சொல்லு. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். அது உனக்கு திருப்தி இல்லையா அதுக்கப்புறம் பேசுற நீ. சரிடா, சாரி. நான் தப்புதான் பண்ணிட்டேன். உன்னை ரோட்ல அப்படி பார்த்ததும் ஏதோ வெட்டியாதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் வெட்டி சண்டை போடுறதுக்கு நான் உங்க அப்பா நாடி. சரி, என் அப்பாவும் தெரியாம என்ன கொஞ்சம் ஏத்தி விட்டாரு. அதான் உண்மை தெரிஞ்ச உடனே நான் வந்து சாரி கேட்டேன்ல. எப்படி கத்தியது சதக் சதக்கு குத்துவ ரத்தம் வரும், அதுக்கப்புறம் வந்து சாரி கேப்பியா நீ? என்ன அர்த்தம் வேண்டாமா? ஏன்டி உங்க அப்பா தான் தேங்க மாட்டேன் அறிவில்லாம் பண்றா, நீயா யோசிக்க மாட்டேன்? அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா திட்ட வேண்டியது கத்த வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி வந்து என் கழுத்தா இருக்க வேண்டியது. வேற வேலையே இல்லையாடி உனக்கு? சரி, இப்ப நான் என்ன பண்ணும்? உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கவா? நீ காலையே உழுக வேண்டாம், நான் மன்னிக்க வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். அழகர் அழகர். சாரி. என்ன பண்ண? சாரி கேட்டேன். இப்படி சாரி கேட்டா டெய்லி சண்டை போடலாம் போலே. இப்ப என்ன மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும் அதானே? சரி, கண்ணு மூடு. கண்ணத்துல மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும்ட்டு இல்ல, போதட்டுல கேட்கலாம். கண்ணு மூடு. கண்ணு மூடு. கண்ணு மூடு. கண்ணு முன்னா எப்படி ஃபீல் பண்றது? கண்ணு மூடுனாதான் ஃபீல் பண்ணலாம். கண்ணு மூடு. இது இன்னைக்கு சண்டை போட்டதுக்கு, நேத்து சண்டை போட்டதுக்கு. அதுக்கப்புறம் போன வர சண்டைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மொத்தமா மன்னிப்பு கேட்டீங்கன்னா உனக்கும் குற்றம் உணர்ச்சி இருக்காது, எனக்கு ஒரு மன நிம்மதி. அப்படியா? சரி, அப்போ இது வரைக்கும் போட்ட சண்டைக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்டுறவா? எனக்கு ஓகே, நீ கேளு. என்னது? என்னன்னு கேக்குறேன்ல. லெட்டர் டி. என்ன லெட்டர்? உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த போற லெட்டர். ஓவரா பண்ணாத பாரதி, என்னன்னு சொல்லி. நேஷனல் கபடி டீம் செலக்ஷனுக்கு உனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. பாரதி, உன்னோட பல வருஷ கனவு கூடிய சீக்கிரம் பலிக்க போகுது. தேங்க்ஸ் டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. பாரதி, ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் அழகர் தான். அப்போ அவருக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க? யாருக்கு? வந்திருக்கு. இது எதுக்கு இப்படி கசக்குனா? செம மாட்டரா இருக்கு. செமடி. இதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த. போ போய் கலக்கிட்டு வா போ. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. தேங்க்ஸ் டா. இதுல நான் என்னடி பண்ணேன்? நீ விளையாண்ட உனக்கு கிடைச்சது, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்லடா, என்ன இத்தனை வருஷமா நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த வருஷம் தானே என்னால செலக்ஷனுக்கு போக முடிஞ்சது. அதுக்கு நீ தானே காரணம். அது என்னமோ கரெக்ட் தான். என்னதான் நீ இத்தனை வருஷம் விளையாண்டாலும் இப்பெல்லாம் நீ என்ன நினைச்சுதானே அந்த கிரவுண்ட்ல குதிச்சு குதிச்சு விளையாடுற? என்ன மிதிக்கிறதா நினைச்சுதானே பண்ற நீ? சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்ன பெரிய ஆளானாலும் என்னெல்லாம் மறந்துட மாட்டிய, ஞாபகம் வச்சுக்கோல. உன்னை மறந்தா நான் பெரிய ஆளே ஆக மாட்டேன். அடேங்கப்பா, தர்மலிங்க மகளுக்கு தமிழ் புலமையெல்லாம் இருக்கா?
சரி ம். எனக்காக ஒண்ணு பண்றியா? என் கட்சி கொள்கைக்கு எதிரா இல்லாம நீ எது வேணாலும் கேளு, நான் பண்றேன். கட்சியே இல்ல, இல்ல கொள்கையை மட்டும் வச்சு கொடி புடிச்சிட்டு சுத்த போறியா? சரி விடு, மேட்டர் என்னன்னு சொல்லு. நான் செலக்ஷன் போற அன்னைக்கு ம். நீயும் என் கூடவே இருக்கணும். என்னைக்கு செலக்ஷன்? நெக்ஸ்ட் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை நானு டெல்லியில இருப்பேனே. டேய், அது சும்மா சொன்ன, நிஜமா சொல்றேன். திங்கக்கிழமை திண்டுக்கல், செவ்வாய்க்கிழமை செல்லூர், புதன்கிழமை புதுப்பட்டி, வியாழக்கிழமை வில்லுப்பட்டி, வெள்ளிக்கிழமை வேலாதபுரம், கடைசியா சனிக்கிழமை ஜக்கம்பட்டி. அடுத்த வாரம் ஃபுல்லா பிஸிடி நானு. என் டேட்ஸே எடுக்க முடியாது. ஆஹா, என்ன ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்க போறியா? பிரச்சாரம் இருக்குது. பிரச்சாரம்? அப்போ பிச்சை எடுக்கிறதும் பிரச்சாரமும் ஒண்ணுதான் இல்ல? நீ வெள்ளிக்கிழமை எங்கேயும் போகாம என் கூடவே தான் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அடிச்சிருவேன். ஓகே சொல்லு. நான் இப்பவே சொல்லிட்டேன், எதுனா கமிட்மெண்ட் வச்சுக்காத சொல்லிட்டேன். சரி, நல்லா கெஞ்சி கேக்குறேன்ட்டு. ஆஹா, கெஞ்சலாம் இல்ல, கெஞ்சவே இல்ல. கெஞ்சி கேட்கலனாலும் கேட்டதுக்காக வரேன். அதர்வைஸ் ஐம் பிஸி. தெரியும் தெரியும். தேங்க்யூ. ஓவரா கொஞ்சிரியே. என்ன மேட்ரு? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி தான் பாசமா காட்டுவேன். அழகர், அது என்னமோ தெரியல, இந்த வலது கால்ல லைட்டா சுளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கா? சும்மா சும்மா எதுக்கடி சுளுக்கிட்டே இருக்க? எனக்கு ஆளை பிடிக்க வைக்கிறது உனக்கு வேலையா போச்சா? நிஜமாவே சுளுக்கு தான் புடிச்சிருச்சு. காலையில எழுந்தனா அதுல இருந்து இந்த முதுகு, இடுப்பு, கழுத்து, காலு, அது எல்லாமே ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அப்ப முதல்ல நான் இடுப்புக்கு எடுத்து விடுறேன், அதுக்கப்புறம் கை காலில் பாத்துக்கலாம். ஏய் இடுப்பு. வேண்டாம் வேண்டாம். ஐயோ இடுப்பு. வேண்டாம்.